நாம் வந்து இருக்கணுங்கிறது. யார் வந்து சர்டிஃபிகேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது. தீன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, குர்ஆன் உங்களுக்கு புரியும் அப்படின்னா, உயிர் பயம் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்காக எதை வேணாலும் நான் தியாகம் பண்ணுவேங்கிற அந்த டெடிகேஷன் உங்கள் உள்ளத்தில் இருந்தால், நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணி இருந்தால், அதை அல்லாஹ் அக்செப்ட் பண்ணி இருந்தால், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உங்களை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்குள்ளே உள்ளே விடுவோம். அதற்கப்புறம் உங்களை அறிஞர்கள் காட்டி கொடுப்போம். இன்றைக்கும் எடுத்துங்க, நாம் நுழையும் போது எத்தனை அறிஞர்கள் நமக்கு தெரிஞ்சுருந்தோமா? நம்ம ஃபஸ்ட்டு நாம் ஒரு சில விஷயங்கள் சிந்தனை எடுக்கும்போது இவ்வளோ ஆலிம்கள் இருக்கான்னு சொன்னோமா? யாருமே தெரியல, ஒருத்தங்க கூட கண்ணில் சிக்க மாட்டேங்க, ஆலிமே யாருமே சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளால் அந்த அளவுக்கு எடுக்கவும் முடியாது, நமக்கு கெப்பாசிட்டியும் இல்லை. என்ன பண்ணுறது? 2 ஆப்ஷன் யோசிச்சோமா இல்லையா? உட்காந்துக்கலாமா இல்லை முன்னாடி ஃப்ரண்ட்டில் போகலாமா? யோசிச்சோமா இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தான் அறிஞர்கள், அங்கீகாரம் பெற்றவர்கள், எங்களை தாண்டி கல்வி கிடையாது. இல்லைங்க, சொல்கிறது நம்மளை சொல்கிறதில்ல, அவங்க சொல்கிறது யார் அப்படின்னா, மௌலானா மௌதூதி ஆலிம் கிடையாதம்மா, யார் ஆலிம் கிடையாதம்மா, இவர் ஆலிம் கிடையாது. பொதுவாலாம் சர்டிஃபிகேட்லாம் யாருக்குமே கொடுக்க முடியாது. எப்படி வந்து தஜ்ஜாலுடைய நெத்தியில் வந்து காஃபிர் இருக்கிறது யாருனாலையுமே உணர முடியாதோ, இங்கே எவன் ஆலிம்ங்கிறது மூமினுக்கு மட்டும்தான் தெரியும். யார் ஆலிமுங்கிறது மூமினுக்கு தான் தெரியும். அவனுடைய இல்மு தான் அந்த இல்முக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஒரு மூமியினுடைய இல்மு ஒரு ஆலிமுடைய இல்மு கூட மெர்ஜ் ஆகும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, மூமியினுடைய இது சொன்னோம்ல, என்ன சொன்னேன், யதார்த்தமாக நம்ம பேசுவோம், அதை பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் எழுதி வச்சுருப்பாங்க. யார்? இல்லை, அதுதான் அவங்களும் அதுதானே சொல்கிறாங்க. இவங்களாம் ஃபிலாசபர் தான். சிந்தனையாளங்கிறது ஃபிக்ரு, இந்த ஃபிக்ரு கொடுக்குறவங்க தான். ஃபிக்ரு அஹ்லுல் ஃபிக்ரு தான். இப்போ ரசூல்லா ஹீரா கோவிலில் போய் என்ன பண்ண? திக்ரு பண்ணாங்களா, ஃபிக்ரு பண்ணாங்களா? என்ன பண்ண? அஹ்லுல் ஃபிக்ரு தான். ரசூல்லா யார்? அப்புறம் அங்கே போய் ஹீரா கோகையில் உட்காந்தனால தான் ஜிப்ரீல் வந்து அனுப்பி இருக்கையிலே ரொம்ப கவலைப்படுற ஆள், நாட்டு நடப்பில் வந்து இருக்கையிலே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறவர் இவர் தான் லீட் பண்ணுவார், இவர் தான் வந்து ஃபீல் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணால. அபூபக்கர் ரலியல்லாஹு கவலைப்பட்டவர் தான், ரசூல்லாவும் கவலைப்பட்டவர் தான். ஆனால் கவலை யாருக்கு ஜாஸ்தியாக அல்லாஹ்வுக்கு தெரியுது? ரசூல்லாவுடைய கவலை ஜாஸ்தியாக தெரியும். இவர் ஹீரா குகைக்கே போயிட்டார், ஊரே வேணான்னு போயிட்டார். என்னடா ஊர் இது? அவருக்கு ஏன் கவலை வந்துச்சுன்னா, சிரியாவுக்கு அவங்க வியாபாரத்துக்கு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா கவலை வரலைங்க, ஏதோ உட்காந்து சிலை வழிபாடு நடந்துட்டு இருக்கலாம் கவலைப்படல.